Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஆர்ட் ஃபார்ம் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். இட்ஸ் கால் சாஞ்சி ஆர்ட். இந்த வேர்ட் சாஞ்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வேர்ட் சந்தியா அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கால் ஈவினிங் டைம். ஸோ ஈவினிங் டைமை வந்து ரொம்ப ஒரு சீக்ரெட் டைமாக கன்சிடர் பண்ணி அப்போ தான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆர்ட் ஃபார்ம். இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் மதுரான்ற டிஸ்ட்ரிக்டில் பிருந்தாவன் அப்படின்ற பிளேஸில் 16th centuries டெம்பிள்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு விதமான பேப்பர் கட்டிங் ஆர்ட். பேப்பரோட கலர் வந்து நம்ம சாய்ஸ் தான். ஒயிட் பேப்பர் வேணால் நீங்கள் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ராப் புக்கில் இருந்து கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மஸ்டர்ட் கலர் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த பேப்பரை வந்து நம்ம டேபிளில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியாது. நம்ம டேபிள் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி கட்டிங் மேட் எடுத்துக்கோங்க. இது வந்து செல்ஃப் ஹீலிங் கட்டிங் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ப்ரெசிஷன் நைஃப் தேவை கட் பண்ணுறதுக்கு. இது ஏன் செல்ஃப் ஹீலிங் கட்டிங் மேட் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் நைஃப் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்லிட் போடுறேன். வித்தின் செகண்ட்ஸ் அந்த மார்க்கே நம்மளுக்கு டிஸப்பியர் ஆகிடுச்சு. அதனால தான் இது வந்து நம்மளுக்கு வேரியஸ் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்கும். உங்கள்கிட்ட இந்த மேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டேபிள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் ஓல்டு புக்ஸ் அப்படி இல்லைன்னா கார்ட்போர்டு அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் நைஃபோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம வேறு பிளேடு வந்து நம்ம நல்லா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பேப்பர் கட்டிங் ஆர்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணுவாங்க. சாஞ்சி ஆர்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து கிருஷ்ணலீலாவை பற்றி இருக்கும். ஸோ நானுமே இன்றைக்கி வந்து யசோதா பேபி கிருஷ்ணா இருக்க மாதிரி ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம இந்த கலர் பேப்பருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வந்து கார்பன் பேப்பர் இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சிம்பிளான ஒரு ஹேக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ட்ராயிங்க்கு பின்னாடியே வந்து நார்மலான நம்ம எழுதுகிற பென்சிலை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டிஸ்கிரிபிள் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்க்ரிபிள் பண்ணோம்ல, ஸோ அந்த டார்க்னஸ் போதுமான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக எழுதி பார்க்குறேன். கேமராவில் வந்து கிளியராக தெரில, பட் எனக்கு இந்த டார்க்னஸ் போதும். ஆல்ரெடி நான் பேப்பரில் வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டி ரெடியாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பால் பென் எடுத்து இந்த இமேஜ் மேலே வந்து அப்படியே வரைஞ்சிக்கிறேன். நம்ம பெனில் வரைகிறதுனால எந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம் அண்ட் எந்த இடத்துல நம்ம இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஃபுல்லாகவே அவுட்லைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த டிசைனை சுற்றி எக்ஸ்ட்ராவாக இருக்க ஷீட்டை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பேப்பர் வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தாலும் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், ஈஸியாக கிழிஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு திக்னஸ் தான் தேவை. லைக் ஒரு A4 ஷீட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு திக்னஸ் போதும். ஒரு ஓரத்தில் வந்து நான் சும்மா கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். லைக் கட் பண்ண முடியுதா ஈஸியாக அப்படின்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணியிருக்கிற டிசைனும் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்குது. ப்ளஸ் நான் அது வரைஞ்சிருக்கிறது ரொம்ப சின்னதாக வரைஞ்சிருக்கேன், மைன்யூட்டாக. ஸோ நம்ம பண்ணுற அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்க போகுது. ஸோ மேபி நீங்கள் வரையும் போது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற டிசைனாக வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆல்சோ நைஃபை எப்பயுமே வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு கட் பண்ணுங்கள், இல்லைனா பிளேடு உடஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து சென்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. கட் பண்ணும்போது நம்ம நைஃபை மட்டும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் பேப்பருமே உங்கள் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. நம்ம யசோதாவோட கால் போர்ஷன் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். சாரியோட டிசைன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மைன்யூட்டான பிளேசஸில் கட் பண்ணும்போது நம்ம இன்னொரு கை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணும்போது இன்னொரு கை வந்து வச்சு நான் அமுக்கி பிடிச்சிக்கிறேன் பேப்பரை. இப்போ பார்த்தீங்கன்னா பேபி கிருஷ்ணாவோட பாடி, கை, அதுக்கப்புறமா ஹெட் போர்ஷன் அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து அப்படியே அழகாக ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிகேட்டடான டிசைன்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து எரேசர் வச்சு லைட்டாக வந்து பென்சில் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பேப்பரை வந்து உல்ட்டா பண்ணி வச்சிடலாம். இனிமேல் கட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த டிசைனுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்ட்ராஸை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த பெரிய பெரிய பீசஸாக அப்படியே கட் பண்ணி அழகாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே ப்ளெயினாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் பேக்ரவுண்டில் நீங்கள் செட் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து இந்த கிளாஸ் ஃப்ரேமில் தான் ஃபிட் பண்ண போகிறேன். இது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளோட ஆர்ட் ஒர்க்கை உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.